ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ஒழுக்கம். ஒழுக்கம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டிசிப்ளின். டிசிப்ளின். இதோட மீனிங் வந்து என்னென்னா, இப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யக்கூடாது, இந்த ஹேபிட்டை வந்து நான் மாற்றிக்கணும், இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து கட்டுப்பாடோடு இருக்கோமா, அதுதான் வந்து டிசிப்ளின். நான் வந்து இந்த இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னா நான் செய்யக்கூடாது, செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கணும், நான் இதை செய்ய மாட்டேன். ஸோ இதுதான் வந்து ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுக்கம் வாழ்க்கையை மாற்றும். ஒழுக்கம் வாழ்க்கையை மாற்றும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா discipline change life. discipline change life. செகண்ட் வேர்ட் வந்து வாய்ப்பு. வாய்ப்பு. அதாவது இப்போது நான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், இந்த டான்ஸ் காம்படிஷனில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுக்கு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பை இழக்காதே. இந்த வாய்ப்பை இழக்காதே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேர்ட் வேர்ட் வந்து பொறுப்பு. அதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்போடு இருக்கோம். இப்போ வந்து நாளைக்கு அசைன்மெண்ட் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கே நம்ம உட்காந்து அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட அதில் இன்றைக்கே முடித்து நாளைக்கு சப்மிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ இதை தான் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் தனது பொறுப்பை நன்றாக செய்தான். அவன் தனது பொறுப்பை நன்றாக செய்தான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா he fulfilled his responsibility well. he fulfilled his responsibility well. he fulfilled his responsibility well. ஃபோர்த் வேர்ட் வந்து அறிவு. அறிவு. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா நாலேஜ். நாலேஜ். அறிவு சக்தி. அறிவு சக்தி. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் இஸ் பவர். ஃபிஃப்த் வேர்டு வந்து உழைப்பு. உழைப்பு. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த கம்பெனியில் எனக்கு வந்து ஒர்க் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சா மட்டும் நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல, அதுக்கான எஃபர்ட்டை நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து உழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது. லைக் வந்து ஒரு நான் வேலை செய்கிறேன், அதுக்கு தான் எனக்கு வந்து அமௌண்ட் கிடைக்குது, ரைட். ஸோ வேலை செய்கிறதும் நான் அந்த ஒரு உழைப்பை வந்து கொடுத்தா தான் எனக்கு வந்து அதுக்கான ஊதியம் வரும். ஸோ இதுவும் வந்து ஒரு உழைப்பு தான். இப்போது நான் வந்து எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் எனக்கு வந்து நல்ல மார்க் வர போகிறதில்ல. நான் ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்காக நான் படிக்கணும், அதை வந்து ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து உழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க். உழைப்பு வெற்றியை தரும். உழைப்பு வெற்றியை தரும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஹார்ட் ஒர்க் பிரிங்ஸ் சக்ஸஸ். ஹார்ட் ஒர்க் பிரிங்ஸ் சக்ஸஸ். சிக்ஸ்த் ஒன் வந்து தடைகள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஆப்ஸ்டகிள்ஸ். ஆப்ஸ்டகிள்ஸ். தடைகள் வந்தாலும் நின்று விடாதே. தடைகள் வந்தாலும் நின்று விடாதே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் ஸ்டாப் ஈவன் இஃப் ஆப்ஸ்டகிள்ஸ் கம். டோன்ட் ஸ்டாப் ஈவன் இஃப் ஆப்ஸ்டகிள்ஸ் கம். செவன்த் ஒன் வந்து முன்னிலை. முன்னிலை. அதாவது இப்போது நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எடுத்தோடனே வந்து எல்லோரும் பிஸ்னஸில் வந்து பண்ணணும்னு நினச்சோடனே வந்து எல்லோரும் வந்து வின் பண்ணிடுறது கிடையாது. நல்ல ஒரு பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு வந்துடுறதும் கிடையாது. அதுக்கு நம்ம வந்து ஒவ்வொன்றா கற்றுக்கணும். இப்போ வந்து நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை பற்றி நான் கற்றுக்கணும். ஸோ அதை எப்படி வந்து கொஞ்சம் பெருசாக்கலாம், அதை எங்கே போய் நான் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மெதுவாக பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பெருசாக்க முடியும்.
ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ரஸ் இதை தான் முன்னிலை அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னிலை இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ப்ரோக்ரஸ். அவன் வாழ்க்கையில் முன்னிலை அடைந்தான். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா he made progress in life. he made progress in life. he made progress in life. 8th one வந்து இலக்கு. அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் வந்து இலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் வாங்கணும், லைக் நான் 90க்கு மேலே வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு வைக்கிறேன். இதை தான் வந்து கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கோல். உன் இலக்கை அடைய முயற்சி செய். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ட்ரை டு அச்சீவ் யுவர் கோல். நைன்த் ஒன் வந்து ஊக்கம் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனை தான் ஊக்கம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறது, அதை தான் வந்து ஊக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மோட்டிவேஷன். அவளுக்கு அதிக ஊக்கம் உள்ளது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா she has a lot of motivation. she has a lot of motivation. 10th ஒன் வந்து பழக்கம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம ரெகுலராக பண்ணி பழகியிருப்போம் பார்த்தீங்களா. இப்போ வந்து சிலர்லாம் வந்து டெய்லியும் டீ குடிப்பாங்க, அதுவே வந்து அவங்களுக்கு பழக்கமாயிடும். இப்போ வந்து ஒரு நாள் குடிக்காட்டி வந்து அவங்களுக்கு வந்து தலைவலிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் வந்து பழக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஹேபிட்னு சொல்லுவாங்க. நல்ல பழக்கங்கள் வெற்றியை தரும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா குட் ஹேபிட்ஸ் பிரிங் சக்ஸஸ்.